பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து கெத்சேமனே தோட்டத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட பிறகு சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். பட்டயத்தை எடுத்து உருவி மல்கூச்சின் காதை வெட்டினவனாகிய பேதுரு கூட அங்கிருந்து ஓடி போனான். ஓடி சென்று வீட்டுக்கு போய் ஒளிந்து விடவில்லை. இன்னும் விசுவாசம் அவருக்குள்ளே இருக்கிறது. பலவீனமான விசுவாசமாக இருந்தாலும் அணைந்து போகாத அந்த விசுவாசம் இயேசுவை பின்தொடர்ந்து வர செய்தது. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான். பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே இயேசு விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வெளியே அந்த வளாகத்தின் உள்ளே பேதுரு உட்கார்ந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை பேதுரு பின்தொடர்ந்தாலும் வெகு தூரத்தில் பின்பற்றினார். ஒரு காலத்தில் கூட நின்று வேகமாக வீரமாக நடை ஓட்ட பேதுரு இன்று மெதுவாக நடந்து இயேசுவுக்கு வெகு தூரத்தில் இருக்கிறார். அவர் உள்ளே இருக்கிறார், இவன் வெளியே இருக்கிறார். எப்பொழுது எந்த இடத்திலும் மரித்தவரை எழுப்பும் போதாலும் சரி, கூட்டத்தில் அற்புதம் செய்தாலும் சரி, இயேசுவுக்கு பக்கத்தில் இருந்த பேதுரு நெருக்கடியான நேரத்தில் தூரத்தில் இருக்கிறார். காரணம் என்ன? இதுவரைக்கும் இருந்த வீர நடை தளர்ந்து விட்டது. தைரியம் விடைபெற்றுக் கொண்டது. பயம் இருதயத்தை பற்றி பிடித்துக் கொண்டது. ஆகையினால் தூரமாய் போய்விட்டான். என்னை கேட்கும் அருமையான சகோதரி சகோதரிகள், நீங்களும் இயேசுவை பின்பற்றலாம், நானும் இயேசுவை பின்பற்றலாம். ஆனால் வேத வாசிப்பு நமக்கு எப்படி இருக்கிறது? முன்பு வாசித்தபடி இப்போ வாசிக்கிறோமா? முன்பு ஜெபித்தது போல இப்போது ஜெபிக்கிறோமா? முன்பு ஊழியத்திலே ஆர்வமாய் இருந்தது போல இப்பொழுது இருக்கிறோமா? ஆசையும் ஆர்வமும் வேகம் குறைந்து காணப்படுகிறதா? பேதுருடைய நிலைமை அதுதான். அவன் இயேசுவை பின்தொடர்ந்தான், வெகு தூரத்தில் பின்தொடர்ந்தான். நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள், ஏதோ 1-2 நிமிடம் ஜெபம் பண்ணுகிறீர்கள். வேதம் வாசிக்கிறோம், ஏதோ 1-2 வசனம் வாசிக்கிறோம். ஆதியில் கொண்ட அன்பை இழந்து போனோமே. ஆதியில் கொண்ட வேகம் எல்லாம் இவனுக்கு மிகவும் குறைந்து இப்போது தூரத்திலே அவன் இயேசுவை பின்பற்றி வருகிறான். என் சகோதரனை சகோதரியே, நீங்கள் எப்படி இயேசுவை இன்றைக்கு பின்பற்றி வருகிறீர்கள்? நீங்கள் என்று கேட்பதை விட நாம் எப்படி பின்பற்றி வருகிறோம் என்று கேட்பது நன்றாக இருக்கும். சமீபமாய் நெருக்கமாய் பின்பற்றுகிறோமா அல்லது தூரமாய் அவரை பின்பற்றி வருகிறோமா என்று ஒரு கேள்வியை நமக்குள்ளே நாம் கேட்டுக்கொள்வது நல்லது. அந்த 58 இயேசுவுக்கு என்ன சம்பவிக்கும் என்று முடிவை பார்க்கும்படி அவன் உட்கார்ந்து இருக்கிறான். முடிந்த வரையிலும் இயேசுவுக்கு உதவி செய்ய வேண்டுமே, தன்னுடைய ஜீவன் முடியும் வரையிலும் அவரோடு இருக்க வேண்டுமே என்பதெல்லாம் விட்டுவிட்டு முடிவை பார்க்க முடிகிறான். விடுதலை செய்தாலும் சரிதான், அவரை சிலுவையில் அடித்தாலும் சரிதான், எந்த முடிவாக இருந்தாலும் பரவாயில்லை, முடிவு என்ன என்று பார்க்கும்படியாக இருந்தார். பேதுருடைய மனநிலை எப்படி மாறிவிட்டது? பிழைத்தாலும் சரி மரித்தாலும் சரி என்று ஒரு தாய் தன் பிள்ளையை குறித்து இருப்பார்களா? தன்னுடைய எஜமானை, தன் தலைவனை, தன்னுடைய குருவை, தன்னுடைய ரபியை அவள் சிறைப்பிடித்து போகும்போது முடிவு எப்படி இருக்கட்டும் என்று அதை பார்க்கும்படி போனான். காரணம் என்னவென்றால் அவனுக்குள்ளே ஒரு பற்று இல்லாமலேயே போய்விட்டது. பாடுகளுக்கு பங்காளி ஆகும்படி அழைக்கப்பட்ட அவன்
பாடுகளுக்கு தூரமாய் விலகி போனான். இப்பொழுது என்ன நடந்தாலும் சரிதான். ஒருமுறை இயேசுவை கூப்பிட்டு தனியே சந்தித்து அழைத்து சொன்னான், இந்த சிலுவை மரணம் உமக்கு நேரிடவே கூடாது என்று சொன்னான். ஒரு முறை சொன்னான், நான் உமக்காக மரிக்க வேண்டியது இருந்தாலும் நான் மரிப்பேன் என்று சொன்னான். இன்றைக்கு முடிவை பார்க்கும்படி வெளியே உட்கார்ந்து இருக்கிறான். என் பிரியமான சகோதரனே, சகோதரி, நம்முடைய ஆவிக்குரிய வேகம் எப்படி இருக்கிறது? ஒரு காலத்தில் நாம் எடுத்த தீர்மானத்தின்படி இன்றைக்கு கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கிறோமா? இயேசு வருவார் என்ற ஆவலோடு நாம் ஊழியம் செய்கிறோமா? அல்லது இயேசு வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன என்ற நிலைமைக்கு நாம் போய்விட்டோமா? இந்த நகரம் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற தாபந்தமாய் ஊழியம் செய்த என் சபையே, இந்த நகரம் ரட்சிக்கப்பட்டால் என்ன, ரட்சிக்கப்படாவிட்டால் என்ன என்று குளிர்ந்து போய்விட்டீர்களோ? முடிவை பார்க்கும்படி அமர்ந்திருந்தான். தனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லாத மனிதனாக உட்கார்ந்து அந்த முடிவை பார்க்கும்படி உட்கார்ந்திருக்கிறான். அப்படி அவன் உட்கார்ந்திருக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவான் 18:25. சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீஷர்களில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன், நான் அல்ல என்று மறுதலித்தான். பிரியமானவர்களே, ஆண்டவர் அங்கு அக்கினி பரிசோதனைக்குள் போய் கொண்டிருக்கிறார். இவன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். என் பிரியமான சகோதரனே, சகோதரி, தேசத்திலே அக்கினி பற்றி எரிகிறது. பாவத்தின் அகோர நகரத்தை பற்றி பிடிக்கிறது. ஜனங்கள் எரி நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனோ தானோ இந்த திருச்சபைகள் இருக்கின்றன. ஜெபிக்க வேண்டிய திருச்சபைகள் திருவிழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றன. 20 ஆண்டு விழா, 25 ஆண்டு விழா என்று நம்மை குறித்தே விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, இந்த ஜனங்கள் எல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்ற வாஞ்சை குறைந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு மனிதன் பார்த்து சொல்லுகிறான், நீயும் அந்த மனிதரில் ஒருவன். ஒரு சரியான சந்தர்ப்பம், நான் கிறிஸ்தவன் என்று காட்டிக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. உடனே அவன் சொல்கிறான், நான் அல்ல, நான் அல்ல. பரலோகத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் தர்க்கம் பண்ணின பேதுரு, உம்மோடு கூட மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் மரிப்பேன் என்று சொன்ன பேதுரு, மற்ற யாவரும் மறுதலித்தாலும் நான் மறுதலிக்கவே மாட்டேன் என்று சொன்ன பேதுரு, நான் அவரை அறியேன் என்றான். பேதுருவை அல்ல குறை சொல்வது, அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கை முடிந்து போயிற்று. நாம் எப்படி இருக்கிறோம் அருமையானவர்களே? கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்ல வேண்டிய நேரத்திலே கிறிஸ்துவை அறிவிக்கிறோமா அல்லது மௌனமாக இருந்து விடுகிறோமா? நாம் ஒரு கிறிஸ்தவன் என்று அறிக்கையிட வேண்டிய இடத்திலெல்லாம் நாம் மௌனமாக இருந்தால் பேதுருவை போலத்தான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, பேதுரு சோதிக்கப்படுகிற கட்டம் வந்துவிட்டது. மிக நெருக்கமான சூழ்நிலை இப்போது அவனுக்கு வருகிறது. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால், நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாகவே நமக்கு சோதனைகள் உண்டு. பேதுருவுக்கு சோதனை வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இப்பொழுது ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், சீமோனே, உன்னை சுளகினாலே, முரத்தினாலே கோதுமை புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதற்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான்.
அப்படி சுளையினாலே முரத்தினாலே புடைப்பதனாலே என்ன நடக்கும்? அந்த கோதுமையானது அங்கும் மேலும் கீழுமாக திரும்ப திரும்ப அது புரட்டி எடுக்கப்பட்டாலும் அதிலிருந்து நீங்கி போவதெல்லாம் உமியும் சாவியும் தான் நீங்கி போகுமே தவிர கோதுமை மணிகள் அங்கு தங்கிவிடும். ஆகவே இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருவை உன்னை எப்படி சாத்தான் உன்னை பாடுபடுத்தினாலும் நீ விசுவாசத்தை நிலைத்து நிற்கும்படியாக நிலைத்து நிற்க வேண்டும். சுளையினாலே புடைப்பது போல புடைப்பார். புரட்டி எடுப்பதை மாத்திரமல்ல, மீதியாய் இருப்பது கோதுமை மணிகள் தான் என்பதையும் மறைவாக அவனுக்கு சொல்லி இருந்தார். ஆனாலும் அவனுக்காக கர்த்தர் ஜெபம் பண்ணினான். பிரியமானவர்களே, இப்போது ஆண்டவர் அவனுக்கு பண்ணின ஜெபத்தை நினைவு 32ஆம் வசனம் வாசியுங்கள். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணமாக்கப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆகவே இதுதான் ஆண்டவர் அவனுக்காக ஏறெடுத்த ஜெபம். நீ பிசாசினாலே சோதிக்கப்படுவாய், மிகவும் நெருக்கப்படுவாய், உனக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அப்படி இருந்தும் இவர் இப்போது தோல்வி அடைந்து விட்டான், மறுதலிக்க தொடங்கி விட்டான். ஏனென்றால் உனக்காக நான் ஜெபம் பண்ணினேன் என்று சொன்ன தேவனுடைய ஜெபத்தை அவன் மறந்து போனான். இப்போது சோதனை வரும்போது அவன் நினைக்க வேண்டியது, எனக்காக என் கர்த்தர் ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்தை நினைத்து இவன் ஜெப வேளையில் இருந்திருக்க வேண்டும். இவன் அங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்காக ஜெபித்தீரே, இப்போது பிரச்சனை வருகிறது, எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ண வேண்டிய அவன் தானும் ஜெபம் பண்ண மறந்தான். தனக்காக கர்த்தர் ஏறெடுத்த ஜெபத்தையும் மறந்து அவன் மறுதலித்தான். பிரியமானவர்களே, இந்த இடத்துக்கு அவன் வரலாமா வரக்கூடாதா? இந்த இடத்துக்கு அவன் வரக்கூடாது. இது ஜெபிக்க முடியாத இடம். நெருக்கமான வேளையிலே ஜெபம் பண்ண முடியாத இடத்திற்கு அவன் வந்திருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கலாம், சமாளிக்க முடியாத நெருக்கங்கள் இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் ஜெபம்தான். உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஜெபிக்க முடியாத இடத்துக்கு போகாதீர்கள், ஜெபத்துக்கு தூரமாய் சஞ்சரிக்காதீர்கள். ஜெபம் ஏறெடுக்க முடியாத இடத்துக்கு நாம் போகவே கூடாது. ஜெபிக்க முடியாத இடத்திற்கு, ஜெப சூழ்நிலையே இல்லாத இடத்திற்கு, ஜெப ஆவியே இல்லாத இடத்திலே வந்து தேவனுடைய மனுஷன் உட்கார்ந்திருக்கிறார். அந்த இரவு பேதுரு படுசோர்வி அடைந்து விட்டான். பிற்காலத்திலே வெற்றியிலே அவர் நின்றது உண்மைதான். ஆனால் இப்பொழுது மகா பிரதானமான ஒரு சீசன், வல்லமை உள்ள தேவ மனிதன் இயேசுவை அறியேன் என்று மறுதலி விட்டான். ஆனாலும் இயேசு இன்னும் நம்பிக்கை இழக்கவில்லை, அவன் மீது நம்பிக்கை இழக்கவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு இப்படி மறுதலித்த பேதுருவை ஒருவரை சந்திக்கிறார். அறியே என்று சபிக்கவும் சத்தியமும் பண்ணின இந்த பேதுருவை உயிர்த்தெழுந்த இயேசு திபேரியா கடற்கரையிலே சந்திக்கிறார். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18-19. நீ இளவயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த விதமான மரணத்தினாலே அவன் என்னை மகிமைப்படுத்துவான் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். இவ்வளவு பின்னடைவில் இருக்கிற மனிதன், இயேசுவை அறியே என்று சொல்கிற மனிதன், பிற்காலத்திலே தன் மரணத்தினாலே என் நாமத்தை மகிமைப்படுத்துவான் என்று இயேசு நம்பி அவனிடத்தில் பேசுகிறார். பேதுருவே, நீ வயதான போது இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை அழைத்துக் கொண்டு போவார். உன் அறையை மற்றொருவன் கட்டி விடுவான். வஸ்திரத்தை உடுத்த முடியாத பலவீனம், இன்னொருவன் வஸ்திரத்தை கட்டுவான்.
நீ போக முடியாத இடத்துக்கு அழைத்து செல்லுவார். நீ விரும்பாத மரணத்தை சந்திப்பாய். அந்த மரணத்தினால் என்னை நீ மகிமைப்படுத்துவாய் என்று பேதுருவுக்கு கர்த்தர் சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? தன்னுடைய ஜெபத்திலே அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அது என்ன ஜெபம்? லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நானோ உன் விசுவாசம் ஒழித்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணமாக்கப்பட்ட பின்பு உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். நீ குணமாக்கப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆகவே நீ குணமான பின்பு, நீ விசுவாசத்தை நிலை பெற்ற பிறகு மற்றவர்களை நீ ஸ்திரப்படுத்துவாய் என்று கர்த்தர் ஜெபம் பண்ணியிருந்தார். இந்த ஜெபத்துக்கும் இப்போது நடப்பதற்கும் நேர் வித்தியாசம். என் பிரியமான சகோதரனே, சகோதரிகளே, எத்தனையோ காரியத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள். பிள்ளையுடைய பரீட்சை முடிவுக்கு ஜெபம் பண்ணினீர்கள். உங்க பிள்ளையுடைய திருமணத்துக்கு ஜெபம் பண்ணினீர்கள். நீங்கள் எதை ஜெபித்தீர்களோ அந்த ஜெபத்தின்படியே முடிவு உண்டாகும் என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் ஜெபித்தபடியே நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஜெபித்த பிறகு ஜெபத்திலே கர்த்தர் பதிலை தந்தபோது என் மகள் கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இந்த தேர்தலிலே இது ஜெயிக்குமா அது ஜெயிக்குமா, அப்படி அல்ல. கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். ஜெபிக்கிறவனுக்கு தெரியும் எது வெற்றி பெறும் என்று. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இவன் கெட்டு போகவே மாட்டான். எவ்வளவு தூரம் என்னை மறுதலித்தாலும் சரி, அறியேன் என்று சொன்னாலும் சரி, என்னை அறிவிக்கிறவனாக இவன் வருவான் என்று எண்ணின காரணம் தான் ஏறெடுத்த ஜெபத்தில் அவ்வளவு பலமான விசுவாசம் வைத்திருந்தார். என் பிரியமான தேவ பிள்ளையை, உங்கள் வாழ்க்கையிலே எதற்காக ஜெபித்தீர்களோ அது நிச்சயமாய் வரும் என்றும், நான் நம்புகிறது என் கர்த்தராலே வரும் என்று உறுதியாய் நம்புங்கள். அது அப்படியே நடக்கும். ஆமென். எல்லளவும் சந்தேகப்படாமல் கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கின்றன. ஜெபத்துக்கு நேர் மாறாக செய்திகள் வருகின்றன. அவன் மறுதலித்தான், தெரியாதென்றான், சபித்தான். இருக்கட்டும், நான் ஜெபித்த ஜெபத்தின்படியே எல்லாம் நடக்கும் என்று இயேசு நம்பினார். அதுதான் இன்றைக்கு சூழ்நிலைகள் எவ்வளவு வித்தியாசமாய் போனாலும் நாம் எதை ஜெபித்தோமோ அதுதான் நடக்கும். கர்த்தர் வாய்க்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இதைத்தான் அன்றைக்கு கர்த்தர் நமக்கு பாடமாக கற்றுக் கொடுத்தார். அருமையானவர்களே, திடீரென்று பேதுரு தோல்வியில் சாய்ந்து விடவில்லை. திடீரென்று அவன் மறுதலிக்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் விழுந்து கொண்டே இருந்தான். முதல் காரியம், அவன் கொஞ்சம் தற்பெருமை உடையவனாகவே இருந்தான். ஆண்டவர் ஒன்றை சொல்லும் போது அதை அப்படியா என்று கவனிக்கவன் அல்ல. அவன் கவனிக்க தவறுகிறவன், எப்போதும் துணிந்து பேசுகிறவன். இதுதான் அவனுடைய பெரிய தவறு. நாம் மெதுவாக பார்ப்போம். வாழ்க்கையிலே அவன் ஏன் திடீரென்று இப்படி விழுந்தான் என்றல்ல, அவன் திடீரென்று விழவில்லை. ஏன் இப்படி விழுந்தான்? விழுந்ததற்கு காரணம் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இந்த ராத்திரியிலே இடரல் அடைவீர்கள். என்ன சொல்லியிருக்கிற பேதுரு? இயேசுவே எனக்கு உதவி செய். அப்படி இடறி போகும்போது நான் திரும்ப வருவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் திரும்ப விழாது என்னை காத்துக் கொள்ளும் தகப்பனே. திரும்பி வர முடியாத அளவுக்கு நான் நிரந்தரமாய் உண்மை விட்டு போய்விடக் கூடாது. நீ சொல்லுகிறீர் நான் இடரல் அடைவேன் என்று. நீ சொன்னது நடந்துவிடும். உண்மைதான் ஆண்டவரே, நான் இடரல் அடையக்கூடும் என்றால் நீ சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் அந்த இடரிலிருந்து தப்பி வர எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபம் பண்ணுவதற்கு பதிலாக பெருமை அவன் இருதயத்தை ஆளுகை செய்து அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள்.
பதிலாக 33. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும், உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றார். எல்லாரும் என்றால் யார்? இந்த 11 பேர் மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற எந்த மனிதன் இடரல் அடைந்தாலும் சரி, இடரல் அடையாமல் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் நான் தான். தன்னையே பெருமைப்படுத்தி நான் தான் என்று தன்னை முன்னிறுத்தியபடியினாலே பெருமை அவனை விழச் செய்தது. என் பிரியமான சகோதரி சகோதரிகள், நம் நிற்கிறோம் என்று எண்ணுகிறவர்கள் விழாதிருக்க கடவுள் என்று வேதம் சொல்கிறார். பெருமையானது ஒரு மனிதனை விழச் செய்யும். அதுதான் இவனை விழச் செய்தது. கவனிக்க வேண்டிய நேரத்தில் கவனிக்க தவறுகிறான். நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். இதை அவர் கவனிக்க வேண்டும். எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். அந்த எல்லாரிலும் நான் இருக்கிறேன், நானும் இடரல் அடைவேன். இதை கவனிக்க தவறிவிட்டார். ஆனால் வேகமாக பேசுகிறான், நான் இடரல் அடைய மாட்டேன். என் பிரியமான சகோதரனே சகோதரியே, என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? வேகமாக பேசாதீர்கள், கவனமாய் கேளுங்கள். ஒவ்வொன்றையும் கவனமாய் கேட்டு உற்று பார்த்து மெதுவாக பதில் சொல்ல வேண்டுமே தவிர ஆத்திரமாக பதில் சொல்லிவிட்டு பின்னாலே சமாளிக்க முடியாமல் திண்டாடக்கூடாது. எந்த பிரச்சனையிலும் மெதுவாக பேசுங்கள், அதிகமாக கேளுங்கள். காரியம் என்ன, ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இது நடந்தது, இதற்கு காரணம் யார், மெதுவாக விசாரியுங்கள், மெதுவாக கேளுங்கள், மெதுவான முடிவுக்கு வாருங்கள். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேசுகிற பேதுருடைய இந்த அவசரம்தான் அவனை இந்த நிலையில் நிறுத்திவிட்டது. அருமையானவர்களே, பேதுரு தன் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளவே இல்லை. மர்ம மலையிலே அவன் பேச ஆரம்பிக்கும் போது இடைமறித்து பிதா அவனுக்கு என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். என்ன அர்த்தம்? நீ பேசாதே, எப்போது நீ பேசாதே, நீ கவனி. பேதுருவே ஆத்திரப்பட்டு பேசாதே, நீ கவனி என்று சொல்லியிருந்தார். எப்போதும் பேதுரு பேசிக்கொண்டே இருக்கிறார், கவனிக்க வேண்டிய இடத்தில் கவனிக்கிறதே இல்லை. பிரியமான சில பேரிடத்தில் நீங்கள் பேசுவீர்கள், உங்களிடத்தில் வந்து கேட்பார்கள், பிரதர் என்னை பற்றி நீங்கள் ஏன் இப்படி சொன்னீர்கள் என்று. நீங்கள் சொல்வீர்கள், உங்களை பற்றி நான் அப்படி சொல்லவே இல்லையே பிரதர், நீங்கள் சொன்னது ரொம்ப வருத்தம், வேற யார் சொன்னாலும் பரவாயில்லை, நீங்கள் ஏன் சொன்னீர்கள்? பிரதர் நான் சொல்லவே இல்லை என்று சொன்னேனே, எனக்கு ரொம்ப வருத்தம் பிரதர், நீங்க இப்படி சொல்லிவிட்டீர்களே என்று. நான் சொல்லவே இல்லை என்று சொன்னேனே, ஆனாலும் நீங்கள் இப்படி சொல்லி இருக்க கூடாது. என் பிரியமான சகோதரனே, பேசுவதற்கு ஆயத்தமாகிறார்கள், கவனியுங்கள். என்ன சொல்லப்படுகிறது என்பதை கவனியுங்கள். அருமையானவர்களே, தன்னுடைய தப்பிதத்திலிருந்து பேதுரு எதையுமே கற்றுக்கொள்வதே இல்லை. பொதுவாக மனிதன் அதிகமாக கற்றுக்கொள்வது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தான் செய்த தவறிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தவறு சிறிதாக இருக்கும், அது திரும்ப வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தப்பிதம் செய்யாமல் யாரும் இருக்க மாட்டார்கள். செய்த தவறையே திரும்ப செய்யக்கூடாது. ஏவன் ஒருவன் தன்னுடைய தப்பிதத்தில் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லையோ அவன் என்றைக்கும் கற்று தேரவே மாட்டான். பேதுருடைய வாழ்க்கையிலே இதுதான் பரிதாபமான காரியம். அவன் தன் தவறிலிருந்து எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை. ஆத்திரமாய் பேசினால் கடைசி வரைக்கும் அவன் ஆத்திரமாகத்தான் பேசுகிறான். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 34, 35ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை மறுதலிப்பாய், நீ இடறி போவாய் என்று சொல்லும் போது அதை எதிர்த்து பேசுவது சரியல்ல. பெருமையானது எதிர்த்து பேசுகிறது. நல்ல நோக்கம் தான், நான் உமக்காக மரிப்பேன், நான் காட்டிக் கொடு,
மறுதலிக்க மாட்டேன், நான் மறுதலிக்க மாட்டேன். நல்ல நோக்கம்தான். ஆனாலும் தேவ கிருபை வேண்டுமே. பரிசுத்த பவுல் சொல்லுவார், நீ நாளைக்கு இங்கு வருவாயா என்று சொன்னால் பரிசுத்த பவுல் என்ன சொல்லுவார்? கர்த்தருக்கு சித்தமான நாளை வருவேன் என்றார். ஒரு நாளும் நாளை வருவேன் என்று பவுல் சொல்ல மாட்டார். பவுலுக்கு நடக்க முடியாத சப்பானியா, ஆனாலும் சொல்லுகிறார் கர்த்தருக்கு சித்தமான வருவேன் என்று. பேதுரு சொல்ல வேண்டும், உம்முடைய கிருபையினாலே நான் மறுதலிக்க மாட்டேன், உம்முடைய தயவினாலே நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக மாம்சீகத்திலே சொல்லுகிறான், நான் இடரில் அடைய மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அருமையானவர்கள், எப்போதும் தேவ ஒத்தாசையை தேடாதபடி தன்னுடைய மனம் போல சுய சித்தத்தின்படி மாம்சீகத்தின்படி அவன் வைராக்கியம் எடுத்து பேசுகிறவன். இன்னொன்று பேதுருடைய அடுத்த குணம், உணர்ச்சி வசப்படுகிறவன். எப்போதும் அவனுக்கு உணர்ச்சி அதிகம். அன்றைக்கு எல்லாரும் கெத்சேமனே தோட்டத்தில் அமைதியாக இருந்தார்கள். யார் மாத்திரம் அமைதியாக இல்லை, பேதுரு மாத்திரம் பட்டயத்தை எடுத்து அந்த பிரதான ஆசாரியனுடைய காதை வெட்டினான், பிரச்சனையை உருவாக்கினான். உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுகிறவன் எப்போதும் பிரச்சனையை உருவாக்குகிறவன். கர்த்தருடைய சமூகத்தில் ஆற அமர யோசிக்கிறவன். என் பிரியமான சகோதரி சகோதரிய, குடும்பத்திலே பிரச்சனை வரும், ஆத்திரப்பட்டு விடாதீர்கள், உடனே பட்டயத்தை எடுத்து விடாதீர்கள். ஆற அமர யோசியுங்கள். இந்த சூழ்நிலையிலே எப்படி செய்வது? முதலாவது செய்ய வேண்டிய வேலை, ஜெப அறைக்குள் போங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணின பிறகுதான் காரியத்தை செய்ய முற்பட வேண்டுமே தவிர ஆத்திரப்பட்ட உடனே புறப்படக்கூடாது, ஆத்திரத்தோடு செயல்படக்கூடாது. அருமையானவர்களே, இவனுக்கு நியாயமாய் இருக்கலாம் அநேக காரியங்கள். இயேசுவை சிறைபிடித்து விட்டார்கள் என்று ஆத்திரத்தில் பட்டயத்தை எடுத்தது ஒருவேளை மனித ஞானத்துக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் அது சரியல்லவே. அவன் அப்படி நடந்து கொண்ட முறை சரியல்லவே. ஒரு தேவனாலே அழைக்கப்பட்ட மனிதன் பட்டயத்தை எடுக்க, ஒரு பட்டயத்தால் மடிவான் என்று தேவனாலே அறிவுறுத்தப்பட்ட ஒரு மனிதன் இவ்விதமாக செய்வதற்கு காரணம் என்ன? உணர்ச்சி வசப்பட்டவன். பிரியமான சகோதரி சகோதரி, பதில் சொல்லும்போது உங்கள் பதில் கிருபை புரிந்ததாகவும் சாரம் உள்ளதாகவும் இருப்பதாக அமைதியாக பதில் சொல்லுங்கள், அமைதியாய் கேளுங்கள். எந்த பிரச்சனையில் ஆச்சரப்பட்டு பேசாதீர்கள். அருமையானவர்களே, அது பேதுருடைய சுவாபம் அவனை இப்போது இப்படி கொண்டு நிறுத்திவிட்டது. அருமையானவர்களே, மூன்றாவது காரியம், அவன் ஜெபித்தது கொஞ்ச நேரம். அவன் பேசுவது அதிகம், ஜெபிப்பது குறைவு. அதனாலே தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி அப்புறம் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் இப்படி எல்லாம் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சீஷரில் ஒருவனாகிய பேதுரு அங்கு நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். ஆண்டவர் அவனை அழைத்துக் கொண்டு போனது ஜெபத்திற்கு. எதற்காக? இவன் ஜெபம் பண்ணினால்தான் தனக்கு பலன் கிடைக்கும் என்றல்ல, இவன் இடறி போகாமல் இருக்க, இவன் தேவனை மறுதலிக்காமல் இருக்க, இவனுக்கு ஒரு தைரியம் வேண்டும் என்றால் தன்னோடு கூட அவன் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அழைத்தார். ஜெபத்திலே எனக்கு பலம் வருவதை விட தூங்கி இளைப்பாறுவதிலே எனக்கு பலன் கிடைக்கும் என்று அவன் தூக்கத்திலே ஆழ்ந்து விட்டான். ஆவிக்கு ஏற்றபடி பலத்தை தேடுவது ஜெபத்தில், மாம்சிகத்தின்படி பலத்தை தேடுவது தூக்கத்தில். பேதுரு தூக்கத்தை விரும்பி ஜெபத்தை தள்ளினான். அவன் மிக பரிதாபமான நேரம். இயேசு ஜெபித்து இரத்த துளிகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. தன்னுடைய எஜமான், தன்னுடைய தலைவர், தன்னுடைய ரப்பி ஜெபிக்கும் போது இரத்த துளிகள் விழுகின்றன. அதை பார்த்த பிறகும் அவன் உறங்கி விட்டான். அப்பேற்பட்ட ஜெபத்திலும்
அவனாலே உறங்க முடிந்தது. பிரியமானவர்களே, அப்படியானால் அவனுக்கு ஜெபத்திலே அவனுக்கு அவ்வளவு அக்கறையற்றவனாகவே இருந்திருக்கிறான். இவ்வளவு பெரிய ஊழியக்காரன், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான சீஷனாக பேதுரு, ஜெப வேளையிலே அவன் உறங்கி இளைப்பாறிவிட்டான். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, காலை 5:30 மணிக்கு சபையிலே ஜெபம். வேலை நிமித்தமாக, குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தமாக உங்கள் அநேக வரவில்லை. நியாயமான காரியம், எல்லாரும் வர முடியாது, பல்வேறு வேலைகள் இருக்கின்றன, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் காலையில் எழுந்த தூக்கம் போய்விடும் என்று எண்ணி தூக்கத்தின் நிமித்தமாக வராமல் இருந்தால் அது நல்லதல்ல. காலை தூக்கத்தை கெடுத்து என்னாலே வர முடியாது என்று ஜெபத்தை தள்ளாதீர்கள் அருமையானவர்களே. ரொம்ப தூக்கம் வருகிறது, காலையிலே ஜெபம் பண்ணலாம் என்று இராக்காலத்தில் படுக்காதீர்கள். காலையிலும் தூக்கம் வரும், ஜெபம் பண்ண விடாது. ஆகையினாலே நீங்கள் ஜெப வேளையிலே தரித்திருங்கள். ஜெபத்திலே நீங்கள் தரித்திராவிட்டால் ஆபத்தான நேரங்கள் நம்மை சந்திக்க போகின்றன. நின்று பிடிக்க முடியாத நெருக்கடியான வேலைகள் வரப்போகின்றன. அப்போது நின்று பிடிக்க மாட்டோம். ஏனென்றால் ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே ஜெபிக்கவில்லை. பேதுரு ஜெபிக்க வேண்டிய நேரத்தை ஜெபிக்காததனாலே இப்போது மிகவும் துக்கமான, வேதனையான, சங்கடமான ஒரு சூழ்நிலையை அவன் சந்திக்கிறான். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பேதுருவை போல நீங்களும் இடறி போகிற ஒரு சம்பவம் வரும் என்றால் அதுக்கு ஒரே காரணம், நீங்கள் அலட்சியமாய் உங்கள் ஜெபத்திலே இருப்பதுதான். இரத்தத்தின் பெருந்தொடிகள் கீழே விழும்போது கூட தூக்கத்தையே நாடி நின்ற பேதுரு, அந்த இரத்த துளிகள் அவனை அசைக்கவில்லை. மிகுந்த மனோவியாகுலத்தோடு, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டுமே என்ற கண்ணீரோடு ஜெபிப்புகிற அந்த கண்ணீர் துளிகள் அவன் இருதயத்தை அசைக்கவில்லை. காரணம் என்ன? தூக்கம், அலட்சியம், ஜெபமில்லை. இந்த பரிதாபமான நிலைக்கு அவனை மாற்றிவிட்டது. என் பிரியமான சகோதரனே, வாழ்க்கையில் ஜெபம் பண்ணாத உங்களில் யாரேனும் ஜெபம் பண்ணாமலே இருந்தால் இன்றைக்கு காரியங்கள் சரியாய் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஜெபம் பண்ணாதினாலே ரோடு ஆக்சிடென்ட் வரவில்லை, ஜெபம் பண்ணாதினாலே பெரிய வியாதிகள் வரவில்லை, ஜெபம் பண்ணாததினாலே உங்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டம் வரவில்லை, ஜெபம் பண்ணாததினாலே உங்கள் பிள்ளைகள் ஃபெயில் ஆகவில்லை, ஜெபம் பண்ணாததினாலே வீட்டிலே எந்த குறையும் வரவில்லை. இதுவரைக்கும் நாளை நாளை என்ன நடக்கும்? இதுவரைக்கும் ஜெபத்தை அலட்சியம் பண்ணி காரியங்கள் கைகூடி வருமானால் that is not the guarantee for prayerlessness. ஜெபம் இல்லாமல் வாழ்வதற்கு அது உத்தரவாதம் அல்ல. ஆகையினால் ஜெப அறைக்குள் பிரவேசியுங்கள், ஊக்கமாக ஜெபப்படுங்கள். பேதுரு ஜெபத்தை அலட்சியம் பண்ணினபடியினாலே இப்படி விழுந்து போனார். நமது எல்லாருக்கும் பரிசுத்த பவுல் ஒரு ஆலோசனை சொல்கிறார், கேளுங்கள். ரோமர் 13:11. காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, நித்திரையை விட்டு விழித்தெழுங்கள், நித்திரையை விட்டு எழுந்து விடுங்கள். காலங்கள் சமீபமாயிற்று. கர்த்தருடைய வருகையில் காலம் சமீபம். இனி திருச்சபை தூங்கக்கூடாது, கிறிஸ்தவர் தூக்கத்தில் இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, விழித்திருங்கள், ஒருவரும் வேலை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று வேதம் சொல்கிறது. என் பிரியமான சகோதரனே, சகோதரி, வேதம் சொல்வதை கவனியுங்கள். ஒருவரும் வேலை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது. இன்றைக்கு எல்லாரும் அவசரமாக செய்தியை வாசிக்கிறார். மே மாதம் 21ஆம் தேதி
உலகம் முடிந்து விடுமா? உலகம் முடிந்தால் என்ன, முடியாவிட்டால் என்ன? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? முடிந்தால் தூங்குவர்களுக்கு அது இருந்தால் என்ன, போனால் என்ன? எதற்காக இந்த உலகம் இருக்க வேண்டும்? இன்னும் இந்த உலகம் ஏன் நீடிக்க வேண்டும்? நாம் என்ன செய்ய போகிறோம்? அருமையானவர்களே, இயேசு வருகிறார் மத்திய வானத்திலிருந்து. திரும்ப திரும்ப வேதம் சொல்கிறது, நீங்க நினையாத வேளையிலே மத்திய வானத்தில் வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு நாம மறுரூபமாக்கப்பட்டு சதா காலம் அவரோடு இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. அதை நம்பவில்லை, அதை குறித்து பேசவில்லை. பிளானட் ஒன்று வருகிறது மத்தியிலே, பூமி அப்படியே கிராவிடேஷன் ஃபோர்ஸை இழந்துவிடும், அப்படியே நொறுங்கி விழுந்துவிடும். நாம் எங்கே போவோம்? நாமும் நொறுங்கி விடுவோம். என் பிரியமான சகோதரனே, இவைகள்லாம் நொறுங்கி விழுந்து உலகமே ஒன்றுமே இல்லாமல் போனால் நம்முடைய வேதம் நொறுங்கி விழுந்து விட்டது, நம்முடைய சத்திய மார்க்கம் விழுந்து விட்டது, இயேசு வருவார் என்ற சத்தியம் நொறுங்கி போய்விட்டது. அதை குறித்து யோசனை இல்லை. அருமையானவர்களே, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தையில் ஒரு உறுப்பாக ஒழிந்து போகாது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அதை தள்ளிவிட்டு விஞ்ஞானி சொல்கிறான், அமெரிக்கன் சொல்கிறான், ஜப்பான் சொல்கிறான் என்று எதையோ பேசிக் கொண்டிருக்கிற என் அருமையான சபையை, வேத வசனத்தை கவனியுங்கள். ஆகிலும் உலகத்துக்கு முடிவு உடனே வராது, ஆகிலும் உலகத்துக்கு முடிவு உடனே வராது என்று வேதம் சொல்லியிருப்பதை கவனியுங்கள். அருமையானவர்களே, இப்போது அவர் பேதுருவை கவனிப்போம். அவன் எப்போதும் உணர்ச்சி வசப்பட்டவன், அவன் மாம்சம் அவன் நடக்கிறவன், பெருமை உள்ளவனாக இருக்கிறான், அதோடு வேகமாக செயல்படுகிறவன். மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 51. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். காத வெட்ட போகல, தலையை வெட்ட போனதுதான். தூக்க மயக்கத்துல எதை வெட்டிட்டான்? காத வெட்டிட்டான். தூங்கிக்கிட்டே போய் வெட்டினதுதான் காதுதான். காது வந்து பிரியமானவர்களே, இது யாருடைய காதை வெட்டி இருக்கிறான்? பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன். இப்ப அழுது கொண்டே போவான், கையில எதை தூக்கிக்கிட்டு காதை எடுத்துட்டு போவான். அந்த பிரதான ஆசாரியன் கேட்பான், ஒற்றை காது என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. இதை வெட்டி விட்டான் ஒருத்தன். யார்? இயேசுடைய சீஷன். இயேசுவிடத்தில் மற்ற விசாரணை எல்லாம் தள்ளப்படும். இப்ப ஒரே ஒரு கேள்வி, என்னுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டினது யார்? ஆண்டவர் சொல்ல வேண்டும். என்னுடைய பிரதான சீஷனும் இடர் அடையாத உத்தமனுமாகிய பேதுரு தான். கொண்டு வா அவனை. பேதுரு, நீதான் காதை வெட்டினாயா? காதை வெட்டணும் வெட்டல, சரி நீதானே வெட்டினா? ஆமாம். நீங்கள் சீஷர் மொத்தம் எத்தனை பேர்? நாங்கள் மொத்தம் 12 பேர். ஒருவன் ஏற்கனவே உங்க கட்சிக்கு மாறிவிட்டான். இப்போது நாங்கள் 11 பேர் இருக்கிறோம். இதில் அடியேன் இப்போ உன் பக்கம் வந்து விட்டேன். சரி, மீதி எத்தனை பேர் இருக்கு? 10 பேர். இருக்கிற இடம் தெரியுமா? தெரியும், நானே கொண்டு காட்டுகிறேன். அத்தனை சீஷர்களும் சிறைபிடிக்கப்படுவார்களானால் இயேசுவின் ஊழியம் முடிந்து விட்டது. 3 வருஷ காலம் உருவாக்கப்பட்ட சீஷத்துவம் ஒரு காதை வெட்டின நிமித்தமாக ஒழிந்து போகும். 3 வருஷங்கள் பாடுபட்டு 12 பேரை சேர்த்து வளர்த்த ஊழியம் முற்றிலுமாக அழிந்து போகும். ஆண்டவர் பார்த்து ஆத்திரப்பட்டு விட்டானே, உடனே அந்த காதை எடுத்து வைத்து சுஸ்தமாக்கினார். ஏனென்றால் இவன் போய் சொல்ல முடியாது, என் காது போய்விட்டது. பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆண்டவர் வழியை தேடினார். பிரச்சனையை உண்டாக்குறவன் சீஷன், பிரச்சனையை தீர்க்கிறவர் ஆண்டவர். பிரியமானவர்களே, பிரச்சனையை தீர்ப்பதற்கு எப்போதும் பிரயாசப்படுங்கள், பிரச்சனையை உருவாக்காதீர்கள். இவன் பாருங்கள், இப்போது பெரிய பிரச்சனையை உருவாக்கினான். ஆனால் செய்தது அன்பினாலே செய்வது போல செய்தான். ஆண்டவரோ அவனுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்து பேதுருவை காப்பாற்றுவதற்குத்தான் இந்த காதை ஓட்ட வைத்தார். இல்லாவிட்ட பேதுருவை விட்டிருக்கவே மாட்டார்கள் அவர்கள்.
பிரியமானவர்களே, இப்போது பேதுரு இயேசுவை சிறைபிடித்த உடனே எடுத்தான் ஓட்டான். ஆளுக்கு பட்டயம் எல்லாம் தூரம் எரிந்து விட்டு வெகு தூரம் போய் எங்கே இருக்கிறான் பாருங்கள். மத்தேயு 26:58. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான். இப்போது அங்கு போய் உட்கார்ந்து அவன் செய்கிற வேலை என்ன தெரியுமா? இயேசுவுக்கும் தனக்கும் உள்ள உறவை மறைப்பதற்கு. எங்கேயாவது நின்று கொண்டிருந்தால் ஆள் அடையாளம் கண்டு கொள்ளும். அதற்காகவே எங்கேயும் வந்து விட்டாங்க. பொதுவாக பாருங்கள், தகப்பன் பிள்ளையை அடிக்க போனால் தப்பித்துக் கொள்வதற்கு சரியான ஒரு இடம் சொல்லுங்கள் பார்ப்போம். அம்மா பின்னால, அப்பாவுக்கு முன்னாலே போய் பிடிச்சிடணும். அப்பாவே கட்டி பிடிச்சிட்டா போதும், அப்பா அடிக்க மாட்டார். உடனே கையை பிடிச்சி அவர் நிறுத்துவார். ஆகவே அப்பா அடித்தா யாரைத்தான் பிடிக்கணும்? அப்பாவே கட்டி பிடிச்சிட வேண்டியதுதான். அது யாரும் அடிக்க வந்தா கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆகவே இயேசுவிடத்தில் தப்புவதற்கு இயேசுவோடு இருந்தா தப்பித்து விடலாம். இவர் இயேசுவை விட்டு வெகு தூரம் வந்து அங்கு வளாகத்திலே உட்கார்ந்து இருக்கிறான். இயேசுவுக்கும் தனக்கும் உள்ள தொடர்பை மறைப்பதற்கு. நெருங்கி இருக்கின்ற வேளையில் தான் தூரமாய் போனான். பிரியமான, உலகத்திலேயே மிக பரிதாபமான ஒன்று என்ன தெரியுமா? இயேசுவை நாம் மறைப்பது. எப்பொழுதெல்லாம் இயேசு எனக்கு சொந்தம் என்று நான் கிறிஸ்தவன் என்பதை நாம் எப்பொழுதெல்லாம் மறைக்கிறோமோ அப்போதெல்லாம் அது நமக்கு ஆபத்தாய் முடிந்துவிடும். இவன் கிறிஸ்துவை மறைத்துதான் இங்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவரோடு கூட நின்றால் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று அவன் வெளியே உட்கார்ந்து இருக்கிறான். வாசிகள் அப்போது என்ன நடக்கிறது? பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். சரி, அதல்ல. இப்போது பாருங்கள், இவன் வெளியே உட்கார்ந்து இருக்கிறான். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்போது பாருங்கள், ஒரு வேலைக்காரி பேதுருவை பார்த்து என்ன சொல்கிறாள்? நீயும் You are one of the disciples of Jesus. இயேசு கிறிஸ்துவின் சீஷரில் நீ ஒருவன். எவ்வளவு அருமையான ஒரு பட்டம்! ஆம் என்று சொல்வதற்கு பதிலாக என்ன சொல்கிறான்? அவன் நான் அல்ல என்று மறுதலித்தான். நான் அல்ல. அந்த சுருக்கமான பதில் தான். ஆனால் நான் அல்ல என்று சொன்னான். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 69-70. அத்தருணத்திலே பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயாகிய இயேசுவோட கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். முதலாவது சொன்னான், எனக்கு தெரியாது. இப்போது சொல்கிறார், நீ என்ன பேசுறேனே எனக்கு தெரியலையே, நீ என்ன சொல்லுகிறாய் என்றே எனக்கு தெரியவில்லை. எவ்வளவு பொய் சொல்றான் பார்த்தீங்களா? சீசன் தான் தெரியாதா? இயேசுதான் தெரியாதா? நீ என்ன சொல்கிறாய் என்று தெரியாது. அவர் என்ன, அந்த வேலைக்காரி நான் கிரேக்க மொழியில பேசினாள், புரியாமல் போவதற்கு தந்திரமா பேசுகிறான். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். இந்த வேலைக்காரியை விட்டபாடு இல்லை பாருங்க, விடாம பிடிக்கிறாங்க. இவனும் அவரோடு இருந்தா அப்படி சொன்னான். உடனே அவன், அதற்கு அவன், ஸ்ரீயே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். எவ்வளவு மரியாதை குறைவா பேசுறான் பாருங்க. இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறான்? அவனை அறியேன். அவனை நான் அறியேன். ஆண்டவரையே அவன் சொல்லி தெரியாது. முதல்ல நீ பேசுறது தெரியலன்னா, இப்ப அவரையே தெரியாதுன்ட்டான். நீ என்ன சொல்கிறாய் என்று தெரியாது என்று சொன்னான். இப்போது இயேசுவா, அப்படி ஒரு ஆளை எனக்கு தெரியவே தெரியாதே என்றான். எவ்வளவு பின்மாற்றம் பார்த்தீர்களா? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 71-72.
இவனும் நசரேயனாகிய இயேசு கூட இருந்தான். திரும்பவும் ஆணையிட்டு சத்தியமா சொல்றேன், எனக்கு இயேசுவை தெரியவே தெரியாது என்றான். ஆரம்பத்தில் நான் அல்ல என்றான். நீ சொல்வது என்னவென்று தெரியவில்லை என்றான். அவரையே தெரியாது என்றான். இப்போது அவரை எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இவ்வளவு தூரம் மறுதலித்து போக காரணம் என்ன? வர 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 அவன் பின்வாங்கி போன காரணம் என்ன? பெருமையும் ஜெபமின்மையும். அவருடைய வாழ்க்கையில் 2 காரியம். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கவில்லை, தற்பெருமையை எடுத்தான். அதனாலே அவன் விழுந்தான். அருமையானவளே, 74 வசனத்தை வாசியுங்கள். 74. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. பரிதாபமான நிலைமை. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இயேசுவை மறுதலிக்கவில்லை. அவன் யாரை மறுதலித்தான்? தன்னையே மறுதலித்தான். ஆகவே மிக பரிதாபமான நிலைக்கு பேதுரு போய்விட்டான். அவரை அறிய என்று சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினான். ஆண்டவர் அங்கிருந்து பார்க்கிறார். சேவல் கூவிற்று. இயேசு பலகணி வழியாய் தன்னுடைய சீஷனை பார்த்தார். 75 வசனம் வாசி. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுவதற்கு முன்பே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இப்பொழுது வேதம் சொல்கிறது, இயேசு அவனை பார்த்தார். அந்த பார்வை அவன் இருத்தில் ஊடுருவி சென்றது. சேவல் கூவுகிற சத்தம், இயேசுவின் பார்வை அவனுடைய இருதயத்தை ஊடுருவி போகிறது. சேவல் 3 முறை 2 முறை கூவுவதற்கு முன்பு நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். இதை கேட்டதும் அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான். எங்கே போயிருப்பான் என்று எழுதுகிறீர்கள் அருமையானவர்களே? எங்கே போய் மனம் கசந்து அழுதிருப்பான்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்கே போயிருப்பான்? அவன் வேகமாக ஓடி போயிருக்க வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம் தான். எங்கே போயிருப்பான் சொல்லுங்கள்? கெத்சேமனை தோட்டத்தில் பிதாவே என்று கர்த்தர் விழுந்து அழுத இடத்திலே போய் விழுந்து கதறி அழுது கண்ணீர் விட்டு, என் தேவனை உன்னை மறுதலித்தேன் என்று அவர் அழுதிருப்பான். கண்ணீர் விட்டு அழுகிறான். நான் உண்மை மறுதலித்து விட்டேனே, நீ 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொல்லும் போது எவ்வளவு பெருமையோடு சொன்னேன், எப்படியெல்லாம் எழுத்து நின்றேன் என்று சொல்லி மனம் கசந்து கண்ணீர் துளிகள் கெத்சேமனே தோட்டத்தை விழுகிறது. அந்த கண்ணீர் துளிகள் அவன் பாவத்தை மன்னிக்கவில்லை. அந்த கண்ணீர் துளிகள் அவன் பாவத்தை கழுவவில்லை. எவ்வளவு மனம் கசந்து அழுதாலும் பாவ மன்னிப்பு கிடைக்காது. கர்த்தர் தன் இரக்கத்தினாலே பேதுருவை மன்னித்தார். ஆமென். இவ்வளவு பெரிய பாவத்தை செய்த பேதுருவை தேவ இரக்கம் மன்னித்தது. அதனாலே தான் அவன் பிற்காலத்திலே ஒரு பெரிய தேவ மனிதனாக இருந்தான். இப்போது கர்த்தர் உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருவை சந்திக்கிறார். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உம்முடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் கசந்து கெத்சேமனையில் அழுகிறான். அழும்போது ஆண்டவருடைய வார்த்தைகள் நினைவுக்கு வந்திருக்கும். நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று தேவன் சொல்லியிருந்தார். இப்போது ஆண்டவரை யோசிக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தைகள் நினைவுக்கு வருகின்றன. மத்தேயு 10:33. மத்தேயு 10:33. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவரை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக மறுதலிப்பேன். நியாய தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது.
கெத்சேமனிலே விழுந்து அழுகிற பேதுரு இந்த நியாயத்தீர்ப்பை எண்ணுகிறான். என்னை இயேசு மறுதலிப்பார். பிதாவின் சமூகத்திலே என் ஆண்டவரே, என் இயேசுவே என்று நான் கூப்பிடுவேன். அப்பொழுது இயேசு சொல்லுவார், உன்னை நான் அறியேன். மனுஷருக்கு முன்பு என்னை யாரும் மறுதலிக்கிறார்களோ அவர்களை பிதாவுக்கு முன்பு நானும் மறுதலிப்பேன். இந்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. என் இயேசு என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், என்னை பிதாவுக்கு முன்பு மறுதலிப்பார் என்று அறிந்த அவன் திபேரியா கடலிலே மற்ற சீசர்களை பார்த்து இப்படி சொல்கிறான். 21:3. மீன் பிடிக்க போகிறேன். ஏன் தெரியுமா? இனி இயேசு என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், இனி இயேசு என்னை அரவணைக்க மாட்டார், என்னை வேண்டாம் என்று தள்ளி விடுவா. ஆகவே நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று விட்ட வேலையை தொடர்ந்து போறான். அந்த கர்த்தரோ திபேரியா கடலோரம் காலை நேரத்தில் வந்து பேதுருவை ஆசீர்வதித்தார். பேதுருவை மறுபடியும் அழைத்து பேதுருவை பார்த்து, நீ என்னை காட்டிக் கொடுத்தது என்ன? நீ துரோகியாய் போனது என்ன? நீ எனக்கு விரோதமாய் இப்படி நடந்தது என்ன? அறியே என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினாகி எந்த வார்த்தையும் கேட்கவில்லை. அன்பான வார்த்தை, சீமோனின் யோனாவின் குமாரனாய் சீமோனே, என்னை நேசிக்கிறாயா? இந்த அன்பான வார்த்தைகள் தான் அவனை உருவாக்கியது. ஆகவே இவ்வளவு நேரம் நாம் பார்த்ததில் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் என் இயேசுவின் அன்பு. பேதுருடைய மறுதலிப்பு அல்ல, என் இயேசுவின் அன்பே மிக பெரியது. ஆகையினால் எந்த நாளிலே எந்த குற்றங்கள் நீங்கள் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களாலே திரும்பவும் கிறிஸ்தவனாக வாழ முடியும், உங்களாலே மறுபடியும் தேவ பிள்ளையாக இருக்க முடியும். ஆகையினாலே என்னை கர்த்தர் தள்ளி விடுவார், என்னை மன்னிக்க மாட்டார், என்னை நரகத்தில் போட்டு விடுவார் என்று நீங்க கலங்காதபடி எந்த பாவமோ எந்த அநியாயமோ எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை மறுபடியும் தூக்கி எடுப்பார். திபேரியா கடலோரமாக தூக்கி எடுக்கப்பட்ட பேதுரு பெந்தெகோஸ்தே நாளிலே பிரசங்கம் பண்ணி ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சித்து சிலுவையிலே தலைகீழாக அடிக்கப்பட்டு தேவ நாமத்தின் மகிமைக்காக மரித்த பேதுருவை போல நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே எல்லா விதத்திலும் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னொரு காட்சியை பார்த்து முடித்து விடுவோம். பிரியமானவர்களே, அந்த அரண்மனையிலே இன்னும் ஒரு சின்ன காட்சி இருக்கிறது, அதையும் பார்ப்போம். பிரியமானவர்களே, அரண்மனை முற்றத்திலே பேதுரு உட்கார்ந்து இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்பொழுது உச்சத்திலே தங்கிவிட்டான் பேதுரு. அவனை உள்ளே அழைத்துக் கொண்டிருந்த யோவானோ அரண்மனைக்குள்ளே போய்விட்டான். இப்போது யோவான் இயேசுவுக்கு பக்கத்தில் அரண்மனைக்குள்ளே இருக்கிறான். பேதுருவோ யாருக்கு தூரமாய் இருக்கிறான்? இயேசுவுக்கு தூரமாய் வெளியே இருக்கிறான். யோவான் உள்ளே இருக்கிறான், பேதுரு வெளியே இருக்கிறான். வெளியே இருந்த பேதுரு மறுதலித்தான். மறுதலித்த பேதுரு மனம் திரும்பினான். உள்ளே போன யோவான் என்ன செய்தான்? ஒன்றுமே செய்யவில்லை. அது அதைவிட பரிதாபம், அது அதைவிட பரிதாபம். ஆகவே சைலண்ட் கிறிஸ்டியன் இஸ் நாட் a good Christian. அமைதியாக இருக்கிற கிறிஸ்தவன் நல்ல கிறிஸ்தவன் அல்ல. மறுதலித்தாலும் கூட இவன் மறுபடியும் உருவானான். ஆகவே அருமையானவர்களே, ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக இருப்பது பாதுகாப்பல்ல. கர்த்தருக்காக எதையாவது நாம் செய்ய வேண்டும். அருமையானவர்களே,